Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழகத்திற்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில தேர்தல் நடைபெற உள்ளது. அனைத்து கட்சிகளுமே மும்முரமா தேர்தலை எதிர்கொள்ளும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. தங்களுடைய கூட்டணிகளை பலப்படுத்திக்கிட்டு வேட்பாளர்களையும் அறிவிக்க தொடங்கியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் எப்படி தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கோ அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் தனித்து விடப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான கூடுதல் தகவல்களை நமக்கு அளிப்பதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் தாவேகா வந்து ஒரு மிகப்பெரிய மாற்று கட்சியா உருவெடுக்கும். எப்படி அப்படின்னா அவங்க வந்து கூட்டணியை வந்து அமைச்சிருவாங்க. ஸோ அவங்க ஆட்சியை அமைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இழுத்துட்டே போச்சு. ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் ஐக்கியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணியில் வந்து சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இழுத்துட்டே போச்சு. ஆனால் என்டிஏல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. விஜய் அவர்கள் தனித்தே விடப்பட்டுட்டார். இது தமிழ்நாட்டில் தான் இப்படி. ஆனால் பார்த்தா பாண்டிச்சேரியிலையும் அவங்களால ஒரு கூட்டணிக்கு வர முடியலை. என்ன காரணம்? பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தமிழகத்தில் இந்த தடவை 4 முனை போட்டி இருக்கும்னு சொன்னாங்க. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, டிவிகே தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் அப்படின்னு. சீமான் அண்ணன் எப்போவுமே நான் தனித்து தான் சொல்லிட்டார். அவரையும் யாரும் கூப்பிட்றதில்ல, அவரும் யாரையும் கூப்பிட்றதில்ல. ஏன்னா யாரையும் கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் தனித்து அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டில் அந்த கெத்தில் அப்படியே நிற்கிறார். இப்போ திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, 25 கட்சிங்கிறாங்க. அதனால் இந்த 25 கட்சி பேரை அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்களை சொல்ல சொன்னால் முடியாது. எனக்கு தெரியாது. அதெல்லாம் லெட்டர் பேட் கட்சி தான். ஒரு 3 கட்சி தான் பெரிய கட்சி இருக்குது திமுக கூட்டணியில். ஆனால் அப்படியே மீடியா வச்சுக்கிட்டு நாங்கள் தான் சூப்பரு, நாங்கள் பார்த்தல 5 வருஷமாக கட்டி காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பு. இந்த தூள் படத்தில் இதையாடா நைட்டு ஃபுல்லாக ஒட்டினீங்கன்னா அந்த பாட்டி தட்டிட்டு போவோம்ல, அந்த மாதிரி. 5 வருஷத்துல ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு எவ்வளவு தடுமாறுறாங்களோ அதை விட அதிகமா இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தடுமாறுறாங்க. பட் இருந்தாலும் கூட்டணி இருக்கு. மதசார்பற்ற கூட்டணிங்கிற பேர்ல ஒரு 25 கட்சி இருக்கு. அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக, அதிமுக, பாமக, அமமுக, இன்னும் சில கட்சிகள்லாம் அந்த கூட்டணியில் இருக்குது. தமாக, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்குது. ஸோ குறைந்தது 2 கட்சி இருந்தால் தானே அது கூட்டணி. இப்போ ஒரு தெருவில் கிரிக்கெட் விளாட்றோம், 4 பேர் இருந்தால் தானே 2 பேர் டீம் போட்டு விளாட முடியும். 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக தான் விளையாடி ஆகணும். அப்போது 3வது அணி அப்படிங்கிறாங்க. என்ன அடினாரு கேட்டால் டிவிக்கேங்கிறாங்க. சரி, டிவிக்கு அணியில் யாரா இருக்காங்கன்னு கேட்டால் யாருமே இல்லை. அப்புறம் எப்படி அது அணி? அது தனி கட்சி. அணி கிடையாது, அணி கிடையாது. ஆமாம், தனி அணி கிடையாது, தனி. ஓகே, சரி, அது ஒரு பக்கம் பஞ்சு இருக்கட்டும். நேத்து கட்சி ஆரம்பிச்ச சசிகலா அவர்கள் ராமதாசனுடைய கூட்டணி வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கட்சியோட சேர்ந்து கூட்டணியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த கட்சி, அவங்க சொல்றது அந்த கட்சியை கூட சசிகலா ஆரம்பிக்கல, யாரோ ஆரம்பிச்ச கட்சியில அவங்க போய் சேர்ந்திருக்காங்க. அது அவங்களே சொன்னது. ஆனா அவங்களால கூட ராமதாஸ் கூட ஒரு கூட்டணி அமைக்க முடியுது. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி எதுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக, திமுக. திமுக 3 எழுத்து தானே, அதிமுக 4 எழுத்து. சசிகலா அவர்களுடைய கட்சியை பாருங்க, அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், மமுக. எவ்வளவு பெருசு பாருங்க, 7 எழுத்து இருக்கு. அதான் பெரிய கட்சி. ஸோ அந்த விஷயத்த சொல்லி அவங்களால ராமதாஸை கூட்டணி கொண்டு வர முடியுது. கட்சியை தொடங்கி உடனே கூட்டணிக்கு அவங்களால கொண்டு வர முடியுது. ஆனால் விஜயால கொண்டு வர முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இது அப்படியே பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு. பாண்டிச்சேரியில் என்னாச்சு? என்ஆர் காங்கிரஸை என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளில கொண்டு வந்து எப்படியாவது உடச்சி கொண்டு வந்து நம்ம அவங்களோட ஒரு கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு தாவேகா முயற்சி பண்ணியிருக்கு. என்ஆர் காங்கிரஸும் அதுக்கு நடுவில் ஆசைப்பட்டாரு. முதலமைச்சர் ரங்கசாமி ஆசைப்பட்டாரு. ஆனால் என்டிஏ வந்து கூட்டணியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அவருடைய கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்களே, விஜயெல்லாம் நம்பி போனீங்கன்னா நீங்க மட்டும் ஜெயிப்பீங்க, எங்களாலலாம் ஜெயிக்க முடியாது, ஒழுங்கா என்டிஏ கூட்டணியில இருங்க அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட அவங்க பேசி முதலமைச்சரை அதுக்கு ஒத்துக்க வச்சு இன்னைக்கு என்டிஏ கூட்டணி அங்க ரொம்ப இன்டாக்டா இருக்கு. 10 தொகுதியில பாஜக, 2 தொகுதியில எல்ஜேகே, லட்சிய ஜனநாயக கட்சி, சார்லஸ் மார்டின் ஒரு கட்சி, அவரு கூட பாருங்க கூட்டணிக்கு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு 2 தொகுதி அப்படின்னு பாண்டிச்சேரியிலே ஒரு கூட்டணி அமைஞ்சு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி ஒரு கூட்டணி, காங்கிரஸ்னு ஒரு கூட்டணி போயிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் பாண்டிச்சேரியிலே விஜய் தனித்து விடப்பட்டிருக்காரு. இப்போ இதனால என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா, விஜய் கட்சிக்கு நிறையா செல்வந்தர்கள்,
ஊர் பெரியவர்கள்லாம் சில பேர் வந்து சேரலாம் அப்படின்னு மனசுல வச்சிருந்தாங்க. எப்ப சேரலாம்? விஜய் என்டிஏவோட போனா, இல்ல விஜயை நம்பி காங்கிரஸ் வந்ததுன்னா, இல்ல என்டிஏவை நம்பி விஜய் போனா நம்ம அந்த கட்சியில போய் சேரலாம் அப்படின்னு சில பேர் இருந்தாங்க. அப்படிதான் 60 வேட்பாளர் அவங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜயோட காங்கிரஸ் சேர்ந்தாலோ இல்லைன்னா விஜய் போய் பாஜக கூட்டணியில சேர்ந்தாலோ மட்டுமே நாங்க அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு தயாரா இருக்கோம்னு ஒரு 60 பேர். ஆனா இப்ப விஜய் வந்து என்டிஏவும் போல, காங்கிரஸ் விஜய் நம்பி வரல அப்படின்னும் போது இன்னும் அவர்களுக்கு வேட்பாளர் கிடைப்பது கூட பெரிய சிக்கலா இருக்கு. வெறும் 12 வேட்பாளர்கள் தான் ஒரு அளவுக்கு தேர்தல்ல களத்துல போராடக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட தலைவர்கள் வேட்பாளர்கள் இருக்காங்க. அதுவும் சென்னையை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. சென்னையை தாண்டினால் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போனாலே நிற்பதற்கான வேட்பாளர்கள் விஜயிடம் இல்லை. இதற்கு காரணம் என்னன்னா, அவர் சரியான கூட்டணி அமைக்காதது. அவர் சரியான கூட்டணி அமைக்காததற்கு காரணம் யார் அப்படின்னா, சபரீசன் அங்க அனுப்பியிருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல், ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு அந்த கட்சியிலிருந்து சமீபத்தில் வெளியே வந்திருக்கக்கூடிய கட்சி பணிகள்ல இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு பிரபல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கட்சியிலிருந்து வெளில வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலர் பேர் சொல்றாங்க. புசி ஆனந்த் அவர்கள் எப்படியாவது என்டிஏ கூட்டணியில தாவேகாவை கொண்டு வந்து பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் வேட்பாளரை விஜய்க்காக வென்று தரணும் அப்படின்னு உண்மையிலேயே அவர் நினைச்சதாகவும், அதை வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தியதாகவும், அதாவது தர முடியாத அளவுக்கு டிமாண்ட் பண்ணி என்டிஏ கூட்டணியோட அமையறத கெடுத்ததாகவும் கூறப்படுது. ஆக்சுவலி நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது புசி ஆனந்த் அவர்கள் கொஞ்சம் தெளிவாக தான் யோசிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர். ஒரு அளவுக்கு அவருக்கு தெளிவான ஒரு அரசியல் பார்வை இருந்திருக்கு. ஏன்னா அவருக்கு தானே இந்த கட்டமைப்பு தெரியுது. இந்த கட்சியை தனித்து நம்மளால கொண்டு போக முடியாது, ஒரு வலிமையான கூட்டணி தேவை அப்படின்றத புரிஞ்சு அவர் செயல்பட்டு இருக்காரு. ஆனா எதனால அவருடைய அட்வைஸ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்றது எனக்கு இன்னும் பணம். புசி ஆனந்த் கிட்ட பணம் இல்லை, ஆதவ் அர்ஜுனா கிட்ட கொஞ்சம் அவர் மாமனார் பணம்லாம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு அவர் பையனே வருத்தப்படுறாரு. பையனே வந்து விஜய் வந்து முட்டுச்சந்தில் கொண்டு போய் ஆதவ் அர்ஜுனா நிற்க வச்சிருவாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோவில் வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ விஜய் வந்து 2 ஸ்டேட்லேயுமே அட்ர ஃப்ளாப் ஆயிடுச்சு. விஜய்க்கு பெண்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. தேர்தல் நெருங்க மக்கள் எப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இத்தனை நாள் விஜய் வந்து வரட்டுமே, வந்தா என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போமே அப்படிங்கிறதுனால இவரால் ஆக்டிவாகவே பொலிட்டிக்ஸில் இருக்க முடியறதில்ல. ஸோ இவர் என்னத்தை செஞ்சிட போறாரு, இவர் முன்வைக்கக்கூடிய திட்டங்களும் ஒன்றும் பெருசாக அட்ராக்டிவா இல்லை. திருப்பி திமுக சொன்ன அதே டுபாக்கூர் தனத்தை தான் விஜயும் சொல்றாரு. ஒரு டுபாக்கூர் போதும் தமிழ்நாட்டுக்கு, இல்லை பாண்டிச்சேரிக்கு, 2 பேர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு மக்களும் தேர்தல் நெருங்க மக்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அந்த கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடுவோம், அந்த கூட்டணி பக்கம் போவோம். விஜய் நம்ம நினைச்சோம் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்னு, அவரால் கூட்டணி அமைக்க முடியல, அவரை நம்பி யாரும் வரல, அவருக்கு கேண்டிடேட்ஸும் கிடையாது அப்படின்னும் போது நம்ம வந்து மக்களுமே. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள் எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு முன்னாடியே அந்த மக்கள் மத்தியில் வேலை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் நல்லா கிராப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் இத்தனை வருஷம் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ விஜய் பக்கம் மக்கள் இருக்காங்கன்ற நம்பிக்கை இருந்திருந்தா ஏன் என்ஆர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ வேட்பாளர்கள்லாம் விஜயோட போகாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்? ஏன் வந்து காங்கிரஸ்ல வந்து விஜய் கூட போக வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காங்க? ஏன்னா விஜய்க்கு சொல்லும் அளவுக்கு செல்வாக்கு இல்லை. ஒரு 12, 13, 14% அதிகபட்சம் 15% வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆகஸ்ட்ல எடுத்த சர்வேல அவருக்கு 33% வரவேற்பு இருந்தது. ஆனா நம்ம ஜனவரி கருத்து கணிப்பு போகும்போது 33ங்கிறது நம்ம சர்வேலேயே டமால்னு 20-21க்கு வந்திருந்தது. அப்போ அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கடந்த ஒரு 2 மாதங்கள்ல அது இன்னும் கீழே போயிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ விஜய் அப்படிங்கிறவர் நாளுக்கு நாள் அரசியல்ல இரலவெண்ட் ஆகிட்டு வர்றாரு. தமிழக தேர்தல் திமுக வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு ஒரு போர்வைக்கு அது போய்கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில மீண்டும் என்டிஏ ஆட்சியே வரும் அப்படிங்கிறது தான் கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் நமக்கு சொல்லுது. நிச்சயமா வேலுன்னு ஒரு படம் வரும், அதுல ஒரு டைலாக் வரும், பகல்ல போற பசு மாட்டையே பிடிக்க முடியல, ராத்திரி போற எரும் மாட்டை எப்படி பிடிப்ப அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில இணைய முடியல, அப்போ பாண்டிச்சேரியில இவங்க எப்படி என்டிஏ கூட்டணியை உடைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. மீண்டும் மற்றொரு அதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு கேள்வி, தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சி எது? சசிகலா அவர்களினுடைய கட்சி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அது ஞாபகம் வச்சுக்க முடியல, இவ்வளவு பெருசா இருக்குங்கிறதுனால. அஇஅதிமுக.
எனக்கு அதுதான் வந்து தமிழகத்துல எனக்கு சசிகலா அம்மாவோட பேர் மறந்து போச்சு. தமிழகத்துல பெரிய கட்சிங்கிறது இதுதான் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ராமதாஸ் அவர்கள் அவங்களோட தான் கூட்டணி வச்சிருக்காரு, அவரு கூட விஜய நம்பி போல அப்படிங்கறத நம்ம நினைவு வச்சுக்கணும். நிச்சயமா. தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.